நான் துபாயில் வறுமையின் காரணமாகவும் வேறு எந்த வேலையும் தெரியாததாலும் பாலியல் தொழில் செய்து வந்தேன். ஒரு நாள் இரவு சாலையோரம் அமர்ந்து வாடிக்கையாளருக்காக காத்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பெரிய கார் வந்து நின்றது. நான் உடனே அந்த காரின் அருகே சென்று ஒரு இரவுக்கு 4500 ரூபாய் மட்டுமே வாங்கிக் கொள்வேன் என்று கூறினேன். நான் 2 நாட்களாக பட்டினியாக இருந்ததால் மிக குறைந்த விலையை சொன்னேன். அப்போது காரிலிருந்து இறங்கிய அந்த நபர், நான் உனக்கு ஒரு இரவுக்கு 2 லட்சம் தருகிறேன் என்றார். எனக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நான் உடனடியாக அவருடைய காரில் ஏறி அமர்ந்தேன். கார் ஒரு மிகப்பெரிய பங்களாவின் முன் சென்று நின்றது. உள்ளே நுழைந்ததும் அந்த இடம் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் என் மனமும் மூளையும் சூனியமாகி போயிருந்தன. குளிர்கால இரவுகள் எனக்கு மிகவும் கடினமாக இருந்தன. குளிரில் மெல்லிய ஆடைகளை அணிந்து கொண்டு வீதிகளில் சுற்றுவது மிகவும் கொடுமையானது. சிறிது தூரம் நடந்தவுடனேயே பசி என்னை மீண்டும் வாட்டத் தொடங்கியது. 2 நாட்களாக நான் எதுவும் சாப்பிடவில்லை. எப்போதாவது அதிக பணம் கிடைத்தால் நான் சூதாடுவேன். ஆனால் எப்போதும் தோற்றுவிடுவேன். கடந்த முறையும் அப்படியே நடந்தது. என்னிடம் இருந்த பணமெல்லாம் தீர்ந்துவிட்டது. இப்போது நான் பசியால் துடித்துக் கொண்டிருந்தேன். என்னை போன்ற சாலையில் நிற்கும் பெண்களை பெரிய வீட்டு மனிதர்கள் விரும்புவதில்லை. அவர்கள் எங்களை நோயுற்றவர்களாகவும் அழுக்கானவர்களாகவும் கருதுவார்கள். அவர்கள் எப்போதும் உயரிடத்தை சேர்ந்த பெண்களையே அழைப்பார்கள். எனக்கு எந்த நோயும் இல்லை என்றாலும் பணக்காரர்களுக்கு நான் பரிதாபத்திற்குரியவளாகவே தெரிந்தேன். என் தொழில் மிகவும் மந்தமாகிவிட்டதால் எனக்கு எந்த நம்பிக்கையும் இருக்கவில்லை. நான் சோர்ந்து போய் அங்கேயே அமர்ந்துவிட்டேன். இன்று எப்படியாவது எனக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் பசியால் செத்துவிடுவேன் என்று வேண்டிக் கொண்டேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு ஒரு கார் என் முன் வந்து நின்றது. நான் உடனடியாக எழுந்து ஓடிச் சென்று காரின் அருகே நின்றேன். மனதில் 1000 எண்ணங்கள் ஓடினாலும் உதடுகளில் இன்று ஏதாவது வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை மட்டுமே இருந்தது. காரின் கண்ணாடி கீழே இறங்கியது. உள்ளே இருந்த நபர் மிகவும் பணக்காரராக தெரிந்தார். அவர் ஏதோ சொல்ல வருவதற்கு முன் நான் குனிந்து, ஐயா, 4500 ரூபாய் மட்டுமே, அதற்கு மேல் வேண்டாம். நான் மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறேன். 2 நாட்களாக சாப்பிடவில்லை. உங்களுக்கு எந்த புகாரும் வராது என்றேன். அவர் என்னை ஒருமுறை பார்த்துவிட்டு குளிர்ந்த குரலில், உன் பெயர் என்ன என்று கேட்டார். நான் ஒரு கணம் திகைத்து போனேன். இதற்கு முன் எந்த வாடிக்கையாளரும் என் பெயரை கேட்டதில்லை. அவர்கள் தங்கள் தேவையை மட்டுமே பார்ப்பார்கள். நான் மெல்லிய குரலில் வன்ஷிகா என்றேன். அந்த பெயரைச் சொன்னதும் பல வருடங்களுக்குப் பிறகு என்னை நானே மீண்டும் அடையாளம் கண்டு கொண்டது போல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, பின் கதவை திறந்து உட்கார். நான் உன்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே நிதானமாக பேசலாம் என்றார். நான் சற்று ஆச்சரியப்பட்டேன். இன்று வரை யாரும் என்னிடம் இப்படி பேசியதில்லை. ஆனால் இப்போது பயந்து என்ன ஆகப் போகிறது? எல்லாவற்றையும் இழந்த ஒருத்திக்கு உலகத்தைப் பற்றி என்ன பயம்? நான் அமைதியாக சென்று காரில் அமர்ந்தேன். உள்ளே அமர்ந்ததும் விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் நறுமணம் என்னை சற்றே கலங்கச் செய்தது. அவருடைய கையில் இருந்த விலை உயர்ந்த கடிகாரம் மற்றும் காரை பார்த்ததும் எனக்கு தெரியாமலே பயம் வரத் தொடங்கியது. நான் இவ்வளவு ஆடம்பரமான காரில் இதற்கு முன் அமர்ந்ததே இல்லை. துபாய் வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இதுவரை என் கால்கள்தான் எனக்கு துணையாக இருந்தன, அல்லது எப்போதாவது ஒரு மலிவான டாக்ஸி. அவர் என்னை நேராக தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். என் இதயத்தடிப்பு வேகம் எடுத்திருந்தது. நீண்ட பயணத்திற்குப் பிறகு கார் ஒரு பிரம்மாண்டமான வீட்டின் முன் நின்றது. கார் நின்றதும் காவலாளி கதவை திறந்தான். அவர் காரை உள்ளே கொண்டு சென்று போர்ட்டிகோவில் நிறுத்திவிட்டு, கீழே இறங்கு, உள்ளே சென்று மிகவும் கண்ணியமாக நடந்து கொள். சந்தை பெண் போல் நடந்து கொண்டால் 1 பைசா கூட தரமாட்டேன். போலீசில் ஒப்படைத்து விடுவேன் என்று எச்சரித்தார். நான் சொல்வது போல மட்டும் பேசு. உன் இஷ்டத்திற்கு எதையும் பேசாதே. வாய் திறந்தால் நீ வந்திருக்கும் இடம் ஒரு சிறைச்சாலைக்கு சமம் என்பதை நினைவில் கொள் என்றார். இதை கேட்டு, நான் இங்கே இருப்பது ஆபத்து என்றால் நான் போய்விடுகிறேன். பசியோடு இருப்பதே மேல் என்றேன். அதற்கு அவர், இதையெல்லாம் காரில் ஏறுவதற்கு முன்பே யோசித்திருக்க வேண்டும். இப்போல் அமைதியாக உள்ளே வா என்றார். நான் சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு சாப்பிட ஏதாவது தருவீர்களா? 2 நாட்களாக தண்ணீர் கூட குடிக்கவில்லை. பசி மயக்கமாக இருக்கிறது என்றேன். சாப்பாடு கொடுத்தால் நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன் என்றும் கூறினேன். அவர் கடுமையாக கீழே இறங்கு என்று சொன்னேன். இனி சத்தம் போட்டால் இங்கேயே கொன்று புதைத்து விடுவேன் என்று மிரட்டினார். அவருடைய பேச்சைக் கேட்டு நான் பயந்து போனேன். இவ்வளவு காலத்தில் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் நேர்ந்ததில்லை. நான் அமைதியாக காரிலிருந்து இறங்கினேன். அவரும் இறங்கி காவலாளியிடம், காரை பார்க் செய், யாராவது அந்நியர்கள் வந்தால் என் அனுமதியின்றி கதவை திறக்காதே என்று உத்தரவிட்டார்.
பிறகு என் கையை பிடித்து நேராக உள்ளே அழைத்துச் சென்றார். என் இதயம் படபடத்தது. ஏற்கனவே நிறைய பேர் கூடியிருந்த பெரிய ஹாலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் அழகான ஆடைகள் அணிந்தும் இருந்தனர். என்னை ஒருவேளை நடனமாட அழைத்து வந்திருக்கலாம் என்று நினைத்தேன். ஆட் சொன்னால் ஆடலாம் என்று முடிவு செய்தேன். பொதுவாக நான் அப்படி செய்வதில்லை. ஆனால் இன்று என் நிலைமை எதையும் செய்ய தயாராக இருந்தது. ஆனால் நாம் நினைப்பது போல் எப்போதும் நடப்பதில்லையே. அந்த நபர் அனைவரின் முன்னிலையிலும் என் கையை பிடித்து, பெண்களே மற்றும் தாய்மார்களே என்று அழைத்தார். அனைவரும் எங்களை திரும்ப பார்த்தார்கள். அவர் என்னை பார்த்து கண் சிமிட்டுவிட்டு, என் வாழ்க்கையில் யாராவது இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள ஆவராக இருந்தீர்கள் அல்லவா? இன்று என் வருங்கால மனைவியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்றார். இவள் பெயர் வன்ஷிகா. நாங்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் நேசிக்கிறோம். இவள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு என் வாழ்க்கையில் வந்தாள். இப்போது என் வாழ்க்கையின் முக்கிய அங்கமாகிவிட்டாள். உங்கள் அனைவருக்கும் இவளை பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார். நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர் இப்படி அனைவர் முன்னிலையிலும் என்னை அறிமுகப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதாவது சொல்வதற்குள் ஒரு பெண் வந்து அவர் கையை பிடித்து, என்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறாய்? சாலையில் கிடைத்த பெண்ணை வருங்கால மனைவி என்கிறாயா என்று கேட்டார். இன்று உனக்கு எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து வரன் வந்தது தெரியுமா? முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே, விளையாடினேன் என்று சொல்லிவிடு என்று அந்த பெண் மெல்லிய குரலில் கூறினார். அது எனக்கும் அந்த ஆணுக்கும் மட்டுமே கேட்டது. திடீரென்று அவர் உரக்க அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். என் அம்மா எனக்கு வந்த வரன்களை ஏற்க சொல்கிறார். ஆனால் அம்மா, காதல் ஒருமுறைதான் வரும். எனக்கு அது வந்துவிட்டது. வன்ஷிகா இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். என் கை கால்கள் குளிர்ந்து போவது போல் உணர்ந்தேன். அவர் என்னை பார்த்து, பார்த்தாயா வன்ஷிகா, என் காதல் குறைவி என்று சொல்வாயே, இப்போது பார், அனைவர் முன்னிலையிலும் உன்னை என் வருங்கால மனைவி என்று சொல்லிவிட்டேன். இன்றே திருமணம் செய்வேன் என்றார். அவர் இதை தன் அம்மா கேட்க வேண்டும் என்பதற்காகவே சத்தமாக சொன்னார். அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்க நினைத்தேன். ஆனால் அந்த சூழலில் என்னால் நடிக்க மட்டுமே முடிந்தது. எனக்கு எப்படியாவது சாப்பாடும் பணமும் தேவைப்பட்டது. அவர் என்னை எப்படி பயன்படுத்தினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உடனே, நீங்கள் எப்படி சொல்கிறீர்களோ அப்படியே நீங்கள் இப்போதே திருமணம் செய்ய விரும்பினால் நான் தயார் என்றேன். ஆனால் இந்த வார்த்தைகள் எனக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் உடனே தன் மேக்கப்பாளரை அழைத்த, உடனே பூசாரியை வரவழை, சாட்சிகளை அழியுங்கள், திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், நான் இப்போதே இவளை திருமணம் செய்யப் போகிறேன் என்றார். ஏதோ தவறு நடப்பதை நான் உணர்ந்தேன். நான் மெதுவாக, ஐயா, இது என்ன நடக்கிறது? நான் ஒரு சாதாரண பெண், யோசித்து முடிவிடுங்கள், இல்லை என்றால் வருத்தப்படுவீர்கள் என்றேன். அவர் என் காதுக்கு அருகில் குனிந்த, திருமணம் செய்கிறாயா அல்லது வேறு யாரையாவது அழைக்கவா என்று மிரட்டும் துணியில் கேட்டார். நான் பயந்து போய் சம்மதித்தேன். அவர் என்னை சோபாவில் அமர வைத்துவிட்டு தன் அம்மாவிடம் சாப்பாடு எடுத்து வரும்படி கூறினார். சிலர் கோபத்தில் சென்று விட்டனர், சிலர் வேடிக்கை பார்க்க நின்றுவிட்டனர். சிறிது நேரத்தில் அவர் அம்மா சாப்பாடு கொண்டு வந்தார். அவர் சாப்பாட்டை மேஜையில் வைத்துவிட்டு, இன்று நான் என் கைகளால் உனக்கு ஊட்டிவிடுவேன். இது நம் வாழ்க்கையின் மிக அழகான நாள் என்றார். எனக்கு அது ஒரு கனவு போல இருந்தது. அவர் எனக்கு உண்மையாகவே ஊட்டிவிட்டார். நானும் பசியில் மறுக்காமல் சாப்பிட்டேன். சுமார் அரை மணி நேரத்தில் பூசாரியும் சில சாட்சிகளும் வந்தனர். அப்போது ஒரு பெரிய மனிதர் வந்து, நீ இந்த தெருப்பெண்ணை திருமணம் செய்தால் என் சொத்தில் இருந்து உன்னை நீக்கிவிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா என்று கத்தினார். ராஜ்வீர் சிரித்துக்கொண்டே, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? நான் உங்களை பற்றியும் ஏதாவது அறிவிக்கவா அல்லது அமைதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டார். அந்த நபர், நீ மிகவும் வருத்தப்படுவாய், என் மானத்தை இப்படி நாசமாக்க விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். ராஜ்வீர் பூசாரியிடம் சென்று கைகுலுக்கி பேசினார். என்னிடம் என் தந்தை பெயர் மற்றும் வயது மட்டுமே கேட்கப்பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. இது எல்லாம் ஒரு கனவு போல் இருந்தது. திடீரென்று ஒரு கார் வந்து என்னை இவ்வளவு பெரிய மாளிகைக்கு அழைத்து வந்து இப்படி மரியாதையுடன் நடத்துவது நம்ப முடியாததாக இருந்தது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் வந்தபோது நானும் தொழில் தொடங்கி பிறகு திருமணம் செய்து செட்டில் ஆகலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் என் வாழ்க்கை இப்படி திசை மாறும் என்று நான் கற்பனை கூட செய்ததில்லை. சிறிது நேரத்தில் பூசாரியும் ராஜ்வீரும் என் அருகே வந்தார்கள். சாட்சிகளும் அருகில் அமர்ந்தார்கள். எனக்கு திருமணம் நடக்கிறது என்பதை நம்பவே முடியவில்லை. ராஜ்வீரின் அந்த மிரட்டல் நினைவுக்கு வந்ததும் என் கைகள் நடுங்கின. கண்களில் ஈரம் கசிந்தது. என் பழைய வாழ்க்கை ஒரு படம் போல என் கண்முன் ஓடியது. நான் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டேன். பூசாரி மந்திரம் மோத அக்னி சாட்சியாக ராஜ்வீருடன் என் திருமணம் நடந்தது. கன்னிகாதானம் செய்யும்போது என் கைகள் நடுங்கின. 7 முறை அக்னியை வலம் வந்தோம். திருமணம் முடிந்ததும் வாழ்த்துகள் குவிந்தன. சடங்குகள் முடிந்ததும் நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நகர முடியாத சூழ்நிலை. சிறிது நேரம் கழித்து ராஜ்வீர், வாருங்கள், உங்களை அறையில் விட்டுவிடுகிறேன், ஓய்விடுங்கள், பிறகு சந்திக்கிறேன் என்றார். நான் மெதுவாக தலையசைத்தேன். வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன்
நிறைய பணம் சம்பாதிப்பேன், என் பெற்றோரை வசதியாக வாழ வைப்பேன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் பேராசை வரும்போது மனிதன் தன் சுயநினைவை இழக்கிறான் என்று சொல்வார்கள். அவர் சொன்னபடியே நான் துபாய் சென்றடைந்தேன். இங்கிருந்துதான் என் அழிவு தொடங்கியது. நான் துபாயில் காலடி எடுத்து வைத்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது அவர் எந்த பதிலும் அளிக்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அவருக்கு போன் செய்தேன். ஆனால் அவர் தரப்பிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. என்னிடம் இருந்த பணத்தை வைத்துக்கொண்டு எப்படியோ 10 நாட்கள் வரை வாழ்ந்தேன். பிறகு எல்லாம் தீர்ந்துவிட்டது. என்னிடம் 1 ரூபாய் கூட மிச்சமில்லை. சில நாட்கள் மக்களிடம் பிச்சை கேட்டு என் வயிற்றை நிரப்பினேன். ஆனால் பின்னர் அந்த இருண்ட இரவு வந்தது. அது என் அனைத்தையும் பறித்துக் கொண்டது. நான் பசியோடும் தாகத்தோடும் சாலையோரம் அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு கார் என் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து குடிபோதையிலிருந்த ஒருவன் இறங்கினான். அவன் சைகை செய்தான். நான் மறுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தேன். நான் அனைத்தையும் அவனிடம் ஒப்படைத்தேன். பதிலுக்கு அவன் வெறும் 150 ரூபாய் கொடுத்தான். அதை வைத்து நான் சாப்பிட்டேன். ஆனால் இதுவே என் பாவப்பட்ட பாதையின் தொடக்கமாக அமைந்தது. ஒவ்வொரு நாளும் நான் புதிய வாடிக்கையாளரை தேடி பாவங்களின் இருண்ட உலகில் என் வாழ்க்கையின் கதவுகளை திறந்து கொண்டே சென்றேன். நான் என்ன செய்வது? நான் படித்தவளில்லை. அப்பாவின் நிழல் என் தலைக்கு மேலில்லை. குடும்பத்தினர் அருகிலில்லை. வேறு வழியின்றி நான் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. வேலை தேட எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் சிபாரிசு அல்லது தங்கும் அனுமதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அங்கு வேலை கிடைத்தது. என்னிடம் இரண்டும் இல்லை. அதனால் மிக குறைந்த பணத்தில் மிதிக்கப்படும் ஒரு பெண்ணாக நான் மாறிவிட்டேன். நேரம் மெதுவாக கடந்து சென்றது. பார்க்க பார்க்க எனக்கு இங்கே வந்து 1.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதும் என் மனதில் கேள்வி எழும். என் நாட்டில் எல்லோரும் எப்படி இருப்பார்கள்? எனக்கு முதலில் எதுவும் தெரியாது. ஆனால் இப்போது நான் அந்த மனிதனை பார்த்தபோது ஏதோ நான் அவரிடம் முன்பே பேசியது போல் தோன்றியது. அவன் தன் முழு பெயர் ராஜ்வீர் கண்ணா என்று சொன்னபோது திடீரென்று என் மனதில் அந்த ஆரியன் என்ற பெயர் ஒலித்தது. அவனால்தான் என் வாழ்க்கையில் ஒரு புயல் வந்தது. அவன் பேசியதை கேட்டு என் இதயம் விசித்திரமாக துடிக்க ஆரம்பித்தது. வாழ்க்கை என்னை மீண்டும் 1.5 ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்து சென்றது போல தோன்றியது. நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மதியம் வேலைக்காரி உணவு கொடுத்துவிட்டு சென்றாள். ஆனால் இப்போது எனக்கு ராஜீர் கண்ணாவின் வரவுக்காக மட்டுமே காத்திருப்பு இருந்தது. இரவு சுமார் காலை 8 மணி அளவில் அவன் அறைக்குள் நுழைந்தான். அவன் உள்ளே வந்ததும் நான் அவன் முன் சென்று நின்றேன். அவன் ஏதோ சொல்வதற்கு முன் நான் அவன் சட்டையை பிடித்து உலுக்கியபடி கேட்டேன். பொய் சொல்லாதே, இந்தியாவிலிருந்து என்னை துபாய்க்கு வரவழைத்த அதே ஆரியன் நீதானே? காதலை வைத்து வலைவிரித்து என் வாழ்க்கையை நாசமாக்கியவன் நீதானே என்று கேட்டேன். நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. உன் தந்தை மீது ஆணை, உன் தந்தையின் மீது உனக்கு மிகுந்த பாசம் என்று நீ எப்போதும் சொல்வாய். இன்று எனக்கு உண்மை தெரிய வேண்டும். நான் கடவுளிடம் எத்தனை முறை வேண்டியிருப்பேன், ஒரு முறையாவது உன்னை சந்தித்து கேட்க வேண்டும் என்று. அப்படி நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? எதற்காக என்னிடம் இப்படி நடந்து கொண்டாய்? என் பேச்சை கேட்டு அவன் திடீரென்று முழங்காலில் அமர்ந்து சத்தமாக அழ ஆரம்பித்தான். அவன் கண்ணீர் நிற்பதாக தெரியவில்லை. அந்த கணத்தில் என் சந்தேகம் சரியானது என்று உறுதியானது. அவன் அழுது கொண்டே சொன்னான், நான் உதவியற்றவனாக இருந்தேன். குடும்பத்தினரின் அழுத்தம் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக நான் உன்னை இந்தியாவிலிருந்து துபாய்க்கு வரவழைத்த போது என் தந்தை எனக்கு எதிராக திரும்பினார். நான் ஏழை பெண்ணை திருமணம் செய்தால் வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவேன் என்று மிரட்டினார். அவர்கள் என் பின்னால் ஆட்களை நியமித்தார்கள். அதனால் என்னால் உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இருந்தும் உன்னை என்னிடம் வரவழைக்க நான் முயற்சி செய்தேன். ஆனால் நான் அனுப்பிய நபரை நீ சந்திக்கவே இல்லை. பின்னர் கடந்த வாரம் நீ துபாயில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஒரு வாடிக்கையாளருடன் காணப்பட்டதாக எனக்கு தெரிந்தது. அவன் உன் புகைப்படத்தை காட்டியபோது பூமி பிளந்து நான் அதற்குள் புதைந்து விட மாட்டேனா என்று தோன்றியது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் என் உள்மனம் என்னை நிம்மதியாக வாழ விடவில்லை. நான் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்தேன். அதனால்தான் நான் ஒரு திட்டமிட்டு உன்னை என் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ள முடிவு செய்தேன். உனக்கு என்னை ஏற்றுக்கொள்வது எளிதல்ல என்று எனக்கு தெரியும். ஆனால் இன்று நான் என் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற விரும்புகிறேன். தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள். அந்த கணத்தில் அந்த மனிதனை என் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருந்ததால் என்னை உண்மையாக நேசிக்கும், கஷ்டப்படுத்தாத மரியாதையும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை தரும் ஒரு நபர் இருக்க வேண்டுமென்று என் இதயம் எங்கோ ஒரு மூலையில் விரும்பியது. அதனால் விரும்பாமலேயே நான் அவனை மன்னித்தேன். அவனுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். ஆரம்ப நாட்களில் பல சிறிய பிரச்சனைகள் வந்தன. என் பழைய வாழ்க்கையை நினைத்து நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். அவன் எனக்கு எப்போது குத்தி காட்டுவானோ என்று எப்போதும் பயமாக இருக்கும். அவன் என்னிடம் கண்டிப்பாக சில விஷயங்களை சொல்வான். ஆனால் மக்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை.
நான் தெருவில் திரியும் பெண் என்றோ அல்லது என் கடந்த காலம் கரைப்படியாதது என்றோ அவன் ஒருமுறை கூட என்னிடம் சொல்லவில்லை. மாறாக அவன் எப்போதும் எனக்கு மரியாதை கொடுத்தான். அவனது மாற்றாந்தா எப்போதும் என் பெண்ணால் சுற்றி கொண்டிருப்பார். ஆனால் அவன் என்னை காப்பாற்றுவான். தன் தந்தையின் முன்னால் என் மதிப்பை உயர்த்துவான். எனக்கு இருந்த கனவுகள் ஏறக்குறைய அழிந்து போயிருந்தன. திருமணத்திற்கு 6 மாதங்களுக்குப் பிறகு அவன் என்னை என் அம்மா வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். என் அண்ணன்களுக்கு திருமணமாகியிருந்தது. தங்கைகளின் திருமணம் நிச்சயமாகியிருந்தது. அப்பாவின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவர்கள் என்னை பார்த்தபோது மிகவும் கோபப்பட்டார்கள். என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. ஆனால் என்னை இவ்வளவு பெரிய காரிலும் இவ்வளவு ஆடம்பரத்துடனும் பார்த்தபோது அவர்களின் கோபம் மெல்ல மெல்ல தணிந்தது. அவர்கள் என்னை மன்னித்து விட்டார்கள். ஒருவேளை என் மனதின் தூய்மையால்தான் இழந்த அனைத்தையும் நான் மீண்டும் பெற்றேன் என்று நினைக்கிறேன். இன்று என் கடந்த காலத்தை பற்றி நினைக்கும்போது என் ஆன்மா நடுங்குகிறது. கடவுள் எந்த பெண்ணுக்கும் இவ்வளவு வேதனையையும் இப்படிப்பட்ட விதியையும் கொடுக்கக்கூடாது. உண்மையைச் சொன்னால் இன்று என்னிடம் எல்லாம் இருக்கிறது. அதற்காக நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஆனால் என் கடந்த காலத்தை நினைக்கும் போதெல்லாம் மனம் பதைக்கிறது. நான் நமது புதிய தலைமுறை பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்ப மற்றும் உண்மையான நண்பர்களுக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஆன்லைன் உறவுகள் ஒருபோதும் உண்மையானவை அல்ல. இதற்கு பின்னால் நடிப்பும் ஏமாற்றுதலும் இருக்கும். அது உங்களை அழித்துவிடும். காதல் உணர்வுகளில் மூழ்கி எடுக்கப்படும் ஒவ்வொரு தவறான முடிவும் ஒரு பெண்ணுக்கு அவமானத்தை மட்டுமே தரும், வேறொன்றுமில்லை. சரி, ராஜ்வீர் தன் தவறை ஒப்புக்கொண்டு முழங்காலில் நின்று என்னிடம் மன்னிப்பு கேட்டபோது என் மனம் அமைதியடைந்தது. ஒரு கணம் அவனை விலக்கிவிடலாம் என்று தோன்றியது. ஆனால் நான் அனுபவித்துக் கொண்டிருந்த வலியை விட அன்பு, மரியாதை மற்றும் பாதுகாப்பான ஒரு நேர்மையான வாழ்க்கை பெரிதாக தோன்றியது. நான் அவனை மன்னித்தேன். அன்றிரவே எங்கள் உறவின் புதிய ஆரம்பம் தொடங்கியது. பயமோ அல்லது கட்டாயமோ இல்லாமல் அமைதியாக ஒரு நபருடன் நான் படுக்கையை பகிர்ந்து கொண்ட முதல் இரவு அதுதான். ராஜ்வீர் சொன்ன சொல்லை காப்பாற்றினான். அவன் எனக்கு மனைவிக்கான முழு மரியாதையையும் கொடுத்தான். என் கடந்த காலத்தின் சுமையால் நான் நசுங்கிப் போவதை அவன் விரும்பவில்லை. ஒரு கணவன் தன் அன்பான மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வானோ அப்படித்தான் அவன் என்னிடம் நடந்து கொண்டான். அவனது மாற்றான் தாய் ஏதாவது சதி செய்து விடுவார்களோ என்று எனக்கு ஆரம்பத்தில் எப்போதும் பயமாக இருக்கும். அந்த பெண் அடிக்கடி ராஜ்வீரின் தந்தையிடம் என் சிறிய தவறுகளை சுட்டிக்காட்ட முயற்சிப்பார். உதாரணமாக, டைனிங் டேபிளில் முள்கரண்டியை சரியாக பிடிக்கவில்லை என்றோ ஆங்கிலம் சரியாக பேச வரவில்லை என்றோ சொல்வார். ராஜ்வீர் எப்போதும் எனக்கு கவசமாக நின்றான். ஒரு முறை, மாற்றான் தாயர் என்ன மாதிரியான மருமகளை கொண்டு வந்திருக்கிறாய் ராஜ்வீர், இவளுக்கு நாகரிகம் கூட தெரியவில்லை, எந்த தெருவிலிருந்து வந்தவளோ என்று கிண்டலடித்தார். இதை கேட்டு ராஜ்வீர் கோபப்படாமல் பதிலளித்தான். அம்மா வன்ஷிகா எனக்கு உலகின் மிக விலைமதிப்பட்ட பொக்கிஷம். அவள் மனதளவில் பணக்காரியாக இருக்கிறாள். அவளைத்தான் நான் நேசிக்கிறேன். நாகரிகம் பற்றிய விஷயத்தை நான் கற்றுக் கொடுத்து விடுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டு அந்த பெண் அமைதியானார். ராஜ்வீரின் தந்தை ஒரு தீவிரமான மற்றும் கொள்கைவாதி. மெல்ல மெல்ல என் மீது நம்பிக்கை வைக்கத் தொடங்கினார். நான் வீட்டிலுள்ள பெரியவர்களை மதிப்பதையும் ராஜ்வீரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதையும் அவர் பார்த்தார். 6 மாதங்களுக்குப் பிறகு ராஜ்வீர் என்னை என் அம்மா வீட்டுக்கு அழைத்துச் சென்ற போது என் தந்தையும் என்னை மன்னித்து விட்டார். நான் ஒரு ஆடம்பரமான காரில் முழு மரியாதையுடனும் கௌரவத்துடனும் வந்ததை பார்த்தபோது அவர்களின் கோபம் மெல்ல மெல்ல கரைந்தது. நான் கற்பனை கூட செய்து பார்க்காத அனைத்தும் இப்போது என்னிடம் இருந்தன. அன்பு, பாதுகாப்பு, மரியாதை மற்றும் ஒரு எதிர்காலம். என் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்று ராஜ்வீர் வாக்குறுதி அளித்திருந்தான். ஒரு நாள் ராஜ்வீர் என்னிடம் வந்து, வன்ஷிகா, நான் உன்னை வெறும் மனைவியாக வீட்டுக்குள் அடைத்து வைக்க விரும்பவில்லை. உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீயே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். நீங்கள் எனக்கு வேலை வாங்கித் தர விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். அவன் புன்னகைத்தான். வேலைக்கு முன் நீ உன் படிப்பை முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ விரும்பினால் நான் உன்னை ஒரு ஆங்கிலம் மற்றும் கம்ப்யூட்டர் கோர்ஸில் சேர்த்து விடுகிறேன். இது நீ உன் சொந்த காலில் நிற்க உதவும். அவனது பேச்சை கேட்டு என் மனதில் மிகப்பெரிய நன்றி உணர்வு ஏற்பட்டது. நான் உடனே சம்மதித்தேன். அடுத்த 1.5 ஆண்டுகள் நான் ஒரு மாற்றத்திற்கான பயணத்தில் இருந்தேன். நான் ஆங்கிலம் பேசவும், கம்ப்யூட்டர் இயக்கவும், குடும்பத்தை நிர்வகிக்கும் முறைகளையும் கற்றுக்கொண்டேன். துபாயில் சிக்கலில் உள்ள இந்திய பெண்களுக்கு உதவும் ஒரு தொண்டு நிறுவனத்தில் ராஜ்வீர் என்னை சேர்த்து விட்டான். இது என் வாழ்க்கையின் புதிய திருப்பமாக இருந்தது. இப்போது என் கடந்த காலத்தின் வழியை ஒரு வலிமையாக மாற்ற முடிந்தது. அந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது பேராசை, ஏமாற்று அல்லது வறுமையால் நாடுவிட்டு துபாய் வந்து காணாமல் போன என்னை போன்ற பல பெண்களை நான் பார்த்தேன்.
அவர்களுடன் பேசும்போது, அவர்களுக்கு உதவும்போது என் கடந்த காலத்தில் என்னை அழைத்துக் கொண்டு மாடிக்கு சென்றார். ஒரு அறையை திறந்து உள்ளே சென்று சோபாவில் அமருங்கள், நான் அரை மணி நேரத்தில் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். நான் படபடக்கும் இதயத்துடன் உள்ளே சென்றேன். அது ஒரு குட்டி அரண்மனை போல இருந்தது. சுவரில் துபாயின் ஒரு ரெஸ்டாரண்ட் முன் அவர் நிற்கும் பெரிய புகைப்படம் இருந்தது. அறை முழுவதும் மென்மையான படுக்கை, அழகான திரைச்சீலைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நான் அந்த ஆடம்பரமான சோபாவில் அமர்ந்து அவருக்காக காத்திருந்தேன். சாலைகளில் இரவை கழித்த ஒருத்தி இன்று இப்படி ஒரு மாளிகையில் அமர்ந்திருப்பதை என்னால் நம்ப முடியவில்லை. சிறிது நேரத்தில் வெளியே சத்தம் கேட்டது. ஆனால் நான் வெளியே செல்லவில்லை. அரை மணி நேரம் கழித்து கதவு தட்டப்பட்டது. ராஜ் வேறு என்று நினைத்தேன். ஆனால் ஒரு வேலைக்காரி வந்தாள். மேடம், நீங்கள் ஓய்விடுங்கள், ஐயா காலை வரை வரமாட்டார், வெளியே செல்கிறார், கதவை பூட்டிக் கொள்ளுங்கள், ஏதாவது தேவைப்பட்டால் போனில் கூப்பிடுங்கள் என்றாள். நான் தலையசைத்துவிட்டு படுக்கையில் படுத்தேன். இவ்வளவு மென்மையான படுக்கையை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இந்தியாவில் என் வீட்டில் மரியாதை இருந்தது, ஆனால் இவ்வளவு வசதி இல்லை. படுத்த உடனேயே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தேன். காலை விடியும்போது என் கண் விழித்தது. முதலில் நான் எங்கே இருக்கிறேன் என்று புரியவில்லை. பிறகு மெல்ல நடந்ததெல்லாம் நினைவுக்கு வந்தது. நான் அமைதியாக படுக்கையில் அமர்ந்தேன். இப்போது நான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா என்று யோசித்தேன். ஆனால் என் ஆடை ஒரு புனிதமான இடத்திற்கு செல்ல தகுதியானதாக இல்லை. அப்போது இன்டர்காம் என் கண்ணில் பட்டது. வேலைக்காரி சொன்னது நினைவுக்கு வந்தது. தயக்கத்துடன் போனை எடுத்து, எனக்கு குளிக்க சோப்பு, ஒரு சல்வார் கமீஸ் மற்றும் தலை துப்பட்டா வேண்டும் என்று கேட்டேன். மறுமுனையிலிருந்த பெண், உடனே அனுப்புகிறேன் மேடம் என்றார். 10 நிமிடங்களில் கதவு தட்டப்பட்டது. ஒரு பெண் கையில் பொருட்களுடன் வந்தாள். நான் குளியலறையை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் திகைத்தேன். அவரே எனக்கு எல்லாவற்றையும் விளக்கினார். நான் நிதானமாக குளித்து உடை மாற்றிவிட்டு வெளியே வந்தேன். கண்ணாடியில் என்னை பார்த்தபோது கண்கள் கலங்கின. 1.5 ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் என் பழைய சுயத்தை பார்ப்பது போல் இருந்தது. என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த அந்த நாட்கள் நினைவுக்கு வந்தன. நான் துப்பட்டாவால் தலையை மூடிக்கொண்டு அமைதியாக பிரார்த்தனை செய்தேன். அழுது கொண்டே இறைவனிடம், என் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். இது என் நன்மைக்காக நடந்திருந்தால் என்னை இவருடனேயே இருக்கவை. எனக்கு மரியாதை போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்று வேண்டினேன். நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு அப்படியே தூங்கிவிட்டேன். காலை 10 மணி அளவில் யாரோ அழைப்பது போல் கேட்டது. கண் விழித்து பார்த்தபோது ராஜ்வீர் என் முன் மண்டியிட்டு அமர்ந்திருந்தார். நான் பதறி அடித்து எழுந்தேன். அவர், ஏன் தரையில் படுத்திருக்கிறாய், படுக்கையில் படு என்றுதானே சொன்னேன் என்றார். நான் பிரார்த்தனை செய்யும்போது அப்படியே தூங்கிவிட்டேன் என்றேன். அவர் மென்மையாக சிரித்துவிட்டு, பல நாட்களுக்குப் பிறகு மனதார வேண்டியிருப்பாய், அதான் நல்ல தூக்கம் என்றார். அவர் கிண்டல் செய்வார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் மிகவும் கனிவாக பேசினார். நான் தலை குனிந்து மாட்டுவதற்கு துணி இல்லை. அதான் வேலைக்காரியிடம் கேட்டேன். தவறாக நினைக்காதீர்கள் என்றேன். அவர், இல்லை, நீ சூழ்நிலையை சமாளித்ததற்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். சரி, முதலில் சாப்பிடுவோம், பிறகு பேசலாம் என்றார். எனக்கு அப்போது மிகவும் பசியாக இருந்தது. சிறிது நேரத்தில் காலை உணவு வந்தது. அதற்குள் நானும் தயாராகிவிட்டேன். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டோம். எங்களுக்கிடையே சிறிது இடைவெளி இருந்தது. நான் விரும்பினாலும் அவன் அருகில் சென்று அமர முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு அவனைப் பற்றி எதுவும் தெரியாது. காலை உணவுக்கு பிறகு அவன் சொன்னான், உனக்கு குளிக்கவோ அல்லது வேறு எதற்காவது செல்ல வேண்டுமென்றால் சென்று வா. ஏனென்றால் நான் இப்போது உன்னிடம் பேச வேண்டும். அதற்கு சிறிது நேரமாகும். நான் மெதுவாக, நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கும் செல்ல விரும்பவில்லை, நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்க விரும்புகிறேன் என்றேன். அவன் நிமிர்ந்து உட்கார்ந்து சொன்னான், என் பெயர் ராஜிர்கண்ணா. இந்த மாளிகை என்னுடையது. நானும் என் தந்தையும் சேர்ந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம். என் தாய் எனக்கு மாற்றாந்தாய், சித்தி. அவர்களின் விருப்பப்படி என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மிகவும் பேராசை குணம் கொண்டவர். என் வாழ்க்கையில் எந்த பெண் வந்தாலும் அவளை பார்த்ததும் அவர்களுக்கும் பேராசை வந்துவிடும். அதனால் நான் ஒரு பெரிய முடிவை எடுத்தேன். இரவில் ஒரு இளம் பெண்ணை என் அறைக்கு அனுப்பி என்னை அவமானப்படுத்தி அவளையே திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துவது அவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் எங்கள் குடும்பத்தில் இதுபோன்ற விஷயங்கள் மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இந்த விஷயம் எனக்கு எங்கள் வேலைக்காரர் ஒருவர் மூலம் தெரிந்தது. உண்மையில் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். ஆனால் அது வெறும் சம்பிரதாயத்திற்காக மட்டுமே. அதனால் சில மாதங்கள் என்னுடன் திருமணமாகி வாழ்ந்துவிட்டு பிறகு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பெண்ணை நான் தேடிக்கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை. நான் கவலையோடு சுட்டிக் கொண்டிருந்தேன். அப்போதுதான் என் பார்வை உன்மீது பட்டது. அந்த நேரத்தில் என் மனதில் நடைமுறை சிந்தனை மட்டுமே இருந்தது. அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நேற்றிரவு நான் உனக்கு 5 லட்சம் தருவதாக சொன்னேன். ஆனால் இப்போது நான் 10 லட்சம் தருகிறேன். நீ 4 மாதங்கள் என்னுடன் இருக்க வேண்டும்.
நீ ஒரு சாதாரண பெண்ணல்ல, என் உண்மையான தேர்வு என்றும் நாம் 1.5 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருகிறோம் என்றும் என் குடும்பத்தினரிடம் காட்ட விரும்புகிறேன். நான் அமைதியான குரலில், ஏன் 1.5 ஆண்டுகள் என்று சொல்ல விரும்புகிறீர்கள்? 2 ஆண்டுகள் என்றும் சொல்லலாமே என்று கேட்டேன். ஏனோ எனக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவது போன்ற உள்ளுணர்வு ஏற்பட்டது. சில நொடிகள் அவன் முகத்தில் ஒரு நிழல் கடந்து சென்றது. அவன் பேச்சை மாற்றிக்கொண்டு, இல்ல, சும்மா அப்படிதான் சொன்னேன். இருக்கட்டும், இப்போதைக்கு நான் உனக்கு 2 லட்சம் தருகிறேன். பிறகு ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் தருவேன். நீ நன்றாக நடித்தால் நான் உனக்கு 10 லட்சத்திற்கும் அதிகமாக கூட தரலாம் என்றான். நீ உன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். உனக்காக நான் இன்னொரு நல்ல விஷயமும் செய்ய முடியும். உனக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை வாங்கி தருகிறேன். அதனால் நீ வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் மரியாதையான வாழ்க்கையை வாழ முடியும். அவனது பேச்சை கேட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு என் வாழ்க்கை வாரிவிட்டது போல் உணர்ந்தேன். நான் அவனை பார்த்து, நான் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன். நீங்கள் எனக்காக எவ்வளவு செய்கிறீர்கள் என்பதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்றேன். நான் மெதுவாக, நீங்கள் எத்தனை மாதங்கள் சொல்கிறீர்களோ அத்தனை மாதங்கள் நான் உங்களுடன் இருக்க தயார். எப்படியும் எனக்கு தங்க இடமில்லை. சாலைகளில்தான் என் வாழ்க்கை கழிகிறது என்றேன். பல நாட்கள் நான் பட்டினியாகவே தூங்கியிருக்கிறேன். நீங்கள் எனக்கு உங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்தால் நான் உங்களுக்காக எதையும் செய்வேன். என் பேச்சை கேட்டு சில நொடிகள் அவன் முகத்தில் சோகம் படர்ந்தது. பிறகு அவன் தன் இடத்திலிருந்து எழுந்து, நான் உன்னிடம் எதையும் விரும்பவில்லை. உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தர விரும்புகிறேன். என்னால் முடிந்தவரை என் தவறுக்கு பரிகாரம் செய்ய விரும்புகிறேன் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் அங்கு நிற்கவில்லை. அறையை விட்டு வெளியேறிவிட்டான். அவன் சென்ற திசையையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என்ன சொல்லிவிட்டு சென்றான் என்பது எனக்கு சரியாக புரியவில்லை. ஆனால் என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால், இதே வேகம் தொடர்ந்தால் இதயம் நின்றுவிடும் என்று தோன்றியது. நிச்சயமாக ஏதோ ஒன்று என்னை என் கடந்த காலத்திற்கு இழுத்து சென்றது. நினைத்தாலே என் நிலைமையை மோசமாக்கும் அந்த வேதனையான பகுதிக்கு, நான் ஒரு சர்தார் குடும்பத்தின் மகள். என் தந்தை தொழிற்சாலை ஒப்பந்ததாரராக இருந்தார். எல்லோரும் எங்களை மதித்தார்கள், என்னை தவிர. 2 அண்ணன்களும் 2 தங்கைகளும் இருந்தனர். அப்பா அனைவரையும் சமமாக நேசித்தார். ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு எப்போதும் சிறப்பு மரியாதை கொடுப்பார். எங்கள் மீதுதான் அவர் உயிரே இருந்தது போல, 2 மகன்களுக்கு பிறகு நீ பிறந்தபோது எனக்கு நிம்மதியாக இருந்தது என்று அவர் சொல்வார். நீ வந்த பிறகு என் நிலைமை மேலோங்கியது என்றும் சொல்வார். என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய ஆசையையும் அவர் நிறைவேற்றுவார். ஒரு முறை எனக்கு மொபைல் போன் வாங்கும் ஆசை வந்தது. நான் ஒரு முறை சொன்னேன். அவர் என் பேச்சை கேட்டுக்கொண்டார். அண்ணன்கள் மிகவும் வற்புறுத்தி, இவளுக்கு எதற்கு மொபைல், இவள் அதற்கு தகுதியானவள் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அப்பாவின் முன்னால் யாருடைய பேச்சும் எடுபடவில்லை. என் பிடிவாதத்தால் கடைசியில் என் கையில் ஒரு டச் மொபைல் கொடுக்கப்பட்டது. பிறகு மெல்ல மெல்ல நான் என் நண்பர்களுடன் இணைய ஆரம்பித்தேன். ஃபேஸ்புக்கில் சில பையன்களிடமும் பேச ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் எல்லாம் ஜாலியாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல என் மனம் அதில் சிக்கிக் கொண்டது. இதற்கிடையில் ஆரியன் என்ற ஒருவருடன் எனக்கு அறிமுகம் ஏற்பட்டது. அவர் மிகவும் இனிமையாக பேசுவார். அவர் துபாயில் வசிப்பதாக சொன்னார். சிறிது காலத்திலேயே அவர் என்னிடம் திருமண திட்டத்தை கூறினார். நான் உடனே சம்மதித்தேன். ஏனென்றால் அவர் மிகவும் பணக்காரராக தோன்றினார். நான் அவரிடம், நீ உன் குடும்பத்தோடு என் வீட்டுக்கு வந்து பெண் நீ உண்மையில் வசதியானவன் என்றால் இது உனக்கு கடினமாக இருக்காது என்று சொன்னேன். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். நான் என் குடும்பத்தை பற்றி சொன்னதை கேட்டு, உன் அப்பா இந்த உறவுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். நீயாகவே என்னிடம் வந்துவிடுவது நல்லது. நான் உனக்கு பணம் அனுப்புகிறேன். வீட்டில் இருந்தபடியே உனக்கு பாஸ்போர்ட் கிடைத்துவிடும். நீ என்னிடம் வந்துவிடு என்றார். அவரது கெஞ்சலையும் பேச்சையும் கேட்டு நான் சம்மதித்தேன். ஒரு கணம் இந்த விஷயத்தை அப்பாவிடம் சொல்லிவிடலாமா என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது. ஒருவேளை அவர் மனம் இறங்கி சம்மதிக்கலாம். ஆனால் எனக்கு தைரியமில்லை. ஒருவேளை விதியின் எழுத்து அப்படி இருந்ததோ என்னவோ. நான் விரும்பியும் என் அப்பாவிடம் என் மனதில் இருப்பதை சொல்ல முடியவில்லை. மெல்ல மெல்ல நான் அந்த நபரின் பேச்சில் ஆர்வம் காட்டத் தொடங்கினேன். சில நாட்களிலேயே பாஸ்போர்ட் எடுக்கும் முறைகள் அனைத்தையும் அவர் எனக்கு விளக்கிச் சொன்னார். நான் அதிகம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு சென்றேன். எல்லாம் தானாகவே நடந்தது. என்னை 2 முறை அங்கு அழைத்தார்கள். 3வது முறை என் கையில் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எப்படி நடந்தது, யார் செய்தது? எனக்கு எதுவும் தெரியாது. அவர் என்னிடம் 1 ரூபாய் கூட வாங்கவில்லை. மாறாக அவரே பாஸ்போர்ட் அலுவலகம் மூலம் சுமார் 3500 ரூபாய் அனுப்பியிருந்தார். பிறகு நான் வீட்டுக்கு திரும்பியதும் அவர் எனக்கான விமான டிக்கெட்டையும் முன்பதிவு செய்திருந்தார். இந்த அடியை எடுத்து வைக்கும்போது எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் நான் என்ன செய்வது? காதலும் பணத்தின் மினுமினுப்பும் என்னை வசப்படுத்தியிருந்தன. அங்கு சென்று நான் என் வாழ்க்கையின் வருவாயை முழுவதும் 2ஆகி வசதியான வாழ்க்கையை வாழலாம் என்ற எண்ணத்தில் நான் மகிழ்ந்திருந்தேன். எனக்கு அமைதி கிடைக்கத் தொடங்கியது. நான் ராஜ்வீரிடம், இப்போது எனக்கு நீ கொடுக்கும் பணத்தை விட இந்த வேலைதான் அதிகம் தேவைப்படுகிறது.
நான் இப்போது பாதிக்கப்பட்டவள் அல்ல, நான் இப்போது உதவியாளர் என்று சொன்னேன். ராஜ்வீர் வழக்கம்போல் எனக்கு துணையாக நின்றான். நான் இப்போது சமூக சேவை செய்வதையும் ராஜ்வீரும் அதில் எனக்கு துணையாக இருப்பதையும் அறிந்த மாற்றாந்தாய் மெல்ல மெல்ல எதிர்ப்பை கைவிட்டார். நான் பேராசைக்காரி அல்ல, ஒரு உண்மையான மனுஷி என்பதை ஒருவேளை அவர் புரிந்து கொண்டிருக்கலாம். காலப்போக்கில் என் இதயம் முழுவதுமாக தூய்மையானது. கடந்த காலத்தை நினைக்கும்போது இப்போது என் ஆன்மா நடுங்குவதில்லை, மாறாக ஒரு கனமான பாடம் நினைவுக்கு வருகிறது. இன்று நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு அடியிலும் இறைவனின் கரமும் ராஜ்வீரின் ஆதரவும் தெரிகிறது. என் கதை இத்துடன் முடிகிறது, ஆனால் ஒரு வலிமையான செய்தியுடன். பேராசையை கைவிடுங்கள். 10 லட்சம் அல்லது வேறு எந்த பணத்தின் மினுமினுப்பிற்காகவும் உங்கள் சுதந்திரத்தையும் மரியாதையையும் விற்காதீர்கள். சுதந்திரம் விலைமதிப்பெற்றது. இணையத்தை நம்பாதீர்கள். ஆன்லைன் உறவுகள், குறிப்பாக அறிமுகமில்லாத ஆண்களால் வழங்கப்படும் திருமண திட்டங்கள் பெரும்பாலும் பொய்யான வாக்குறுதிகளாகவே இருக்கும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாதீர்கள். குடும்பத்தை மதியுங்கள். உங்கள் பெற்றோரே உங்கள் உண்மையான நலன் விரும்பிகள். அவர்களிடம் எதையும் மறைக்காதீர்கள். உங்களை நீங்களே கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் படிப்பு மற்றும் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள். யாரையும் சார்ந்திருக்காதீர்கள். சுயசார்பே மிக உயர்ந்த மரியாதை. தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். உங்களிடம் பெரிய தவறு நடந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். வருத்தம் மற்றும் உண்மையில் பெரிய சக்தி இருக்கிறது. இறைவன் எல்லோருக்கும் 2வது வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். நாம் அந்த வாய்ப்பை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஒருவரின் வறுமையை பயன்படுத்திக் கொள்வது மிகப்பெரிய பாவம், ராஜ்வீர் முதலில் செய்தது போல. மேலும் நம் ஆசை அல்லது உணர்ச்சிகளில் மூழ்கி நம் பாதுகாப்பையும் மரியாதையும் பணயம் வைப்பது 2வது மிகப்பெரிய தவறு. ராஜ்வீர் மற்றும் வன்ஷிகா இருவரும் தங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டனர். ஒருவர் வருந்தினார், மற்றவர் மன்னித்தார். அன்பு, மன்னிப்பு மற்றும் மரியாதை மட்டுமே ஒரு உறவுக்கும் வாழ்க்கைக்கும் புதிய பிறப்பை கொடுக்கும். நண்பர்களே, இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. எந்த ஒரு நபர், நிறுவனம் அல்லது சமூகத்தின் உணர்வுகளையும் புண்படுத்துவது இதன் நோக்கமல்ல. இதில் வரும் கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் சமூக செய்தியை வழங்குவதற்காக மட்டுமே. பொய்யான குற்றச்சாட்டுகளும் தவறான புரிதல்களும் ஒருவரின் வாழ்க்கையை எப்படி அழிக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இது. தயவு செய்து இந்த கதையை ஒரு சமூக மற்றும் உணர்வுபூர்வமான பாடமாக பாருங்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். அத்துடன் பகிருங்கள். ஆம் நண்பர்களே, நீங்கள் இந்த கதையை எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் உங்கள் ஊரின் பெயரை குறிப்பிட்டுச் சொல்லுங்கள்.